குட் ஈவினிங். என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? கேக்குதுக்கா. ஆ. ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா? ஆ ஆ. ஸோ நேத்து பார்த்த ஜேசான் கான்செப்ட் ஓகேவா? புரிஞ்சுதா? புரிஞ்சுதுக்கா. புரிஞ்சுது. ஓகே. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருக்கக்கூடிய மாடியூல்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ மாடியூல்னா என்ன? அதுக்கு எதுக்கு யூஸ் பண்றாங்க? அந்த மாதிரி சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ மெயினா இந்த மாடியூல் அப்படின்ற கான்செப்ட் வந்து எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இப்போ வந்து நான் ஒரு கோட் டைப் பண்றேன்னு வைங்க. ஸோ நான் என்ன இதுல நான் படிச்சேனோ, அத வச்சு எனக்கு தெரிஞ்ச அளவுல நான் டைப் பண்ணுவேன். கரெக்ட்டா? ஸோ இப்ப இதுவே ம். உங்ககிட்ட குடுத்து ஒரு கோட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள வச்சு நீங்க கோட் வந்து டைப் பண்ணுவீங்க. கரெக்ட்டா? ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஆ ஓகே. சோ அந்த மாரி நம்ம பண்ணுவோம். கரெக்ட்டா? இப்போ அந்த கோட குடுத்து நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ண சொல்லி சொன்னோம் அப்டின்னா, எனக்கு என்ன புரிஞ்சுதோ நான் அத வச்சு எக்ஸ்ப்ளைன் பண்ணுவேன். கரெக்ட்டா? சோ நீங்க படிச்சபடி நீங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணுவீங்க. அப்டிதானே? சோ இப்ப இந்த மாரி ம். ப்ராப்ளம சால்வ் பண்றதுக்காக தான் மெயினா என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாடியூல்ஸ் அப்டின்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க. சோ இதுல என்ன பண்ணுவோம் அப்டின்னா, அதாவது எனக்கு அடிக்கடி தேவைப்படும் தெரியுமா? ஃபங்ஷன்ஸு. சோ அது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிருவேன், ஒரு செப்பரேட் ஃபைலா நான் எழுதி வச்சுருவேன். வச்சுட்டு எனக்கு எங்கெல்லாம் எனக்கு அந்த ஃபைல் தேவைப்படுதோ, அங்கலாம் நம்ம இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ற மாரி கொண்டு வருவாங்க. இந்த மாடியூல் கான்செப்ட் அப்படின்றது. ஃபார் அதாவது எப்படி சொல்றது? ஒரு பேக்குக்குள்ள நான் எல்லா ஜாவா ஸ்கிரிப்ட் கோடையும் போட்டு வைக்கிற மாரி. அந்த பேக் தான் எனக்கு மாடியூல் அந்த மாரி. ஓகேவா? புரியுதா? கேக்குதா? சும்மா. கேக்குதா? இப்ப கேக்குது. புரிஞ்சுதா மாடியூல்னா என்னன்னு சொல்லி? ஊடையில இல்ல எனக்கு ஃபர்ஸ்ட்ல லைட்டா இருந்து கேட்கல. நெட்வொர்க் இஷ்யூ. மாடியூல் சொன்ன ஃபர்ஸ்ட்ல இருந்து கேட்கல. புரியல. மாடியூல்ஸ்? நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து சொன்னதே கேட்கலன்னு. ஸ்டார்ட்டிங்லன்னு சொன்னதே கேட்கலையா? சரி, ஓகே, வெயிட் பண்ணுங்க. அப்ப நான் ஒன் மோர் டைம் சொல்றேன். அதாவது மாடியூல்ஸ் வந்து என்ன அப்டின்னா, மெயினா இப்போ வந்து நான் இப்ப நெறைய லைன் ஆஃப் கோட் எழுதுறேன்னு வைங்களேன். இப்ப அதுல வந்து என்னால உட்கார்ந்து இந்த கோட் இந்த இதுக்குன்னு சொல்லி என்னால எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டே இருக்க முடியாது. கரெக்ட்டா? சோ மெயினா ம். இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்காக தான் மாடியூல் அப்டின்றதே வந்து கொண்டு வந்தாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேக்ல வந்து எனக்கு எல்லா ஜாவா ஸ்கிரிப்ட் கோடையும் போட்டு வைக்கிற மாரி. இப்ப இத வந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்டின்னா, நான் என்ன பண்ணுவேன், எனக்கு எந்தெந்த ஃபங்ஷன்ஸ்லாம் எனக்கு அடிக்கடி யூஸ் ஆகுமோ, அதெல்லாம் நான் என்ன பண்ணிருவேன், செப்பரேட் ஃபைலா நான் எழுதி வச்சுருவேன். எழுதி வச்சுட்டு என்ன பண்ணுவேன் அப்டின்னா, எனக்கு எந்த ஃபங்ஷனாலிட்டி தேவைப்படுதோ, அத மட்டும் என்ன பண்ணுவேன், எனக்கு தேவையான கோட்ல வந்து நான் அங்கருந்து எடுத்து, இதுல வந்து நான் போட்டு யூஸ் பண்ணிப்பேன். சோ அந்த மாரி பண்றது தான் மாடியூல்ஸ். புரியுதா? புரியுது. அதாவது எனக்கு தேவையான ஒரு ஃபங்ஷன நான் தனி ஃபைல்ல எழுதி வச்சுருவேன். எழுதி வச்சுட்டேன் அப்டின்னா, இப்ப அந்த ஃபங்ஷன் இப்ப நான் பண்ற ஒரு கோட்ல எனக்கு தேவைப்படுது அப்டின்னா, தென் நான் என்ன பண்ணுவேன், அத எடுத்து இந்த ஃபைல்ல நான் இம்போர்ட் பண்ணிப்பேன். சோ இன்னொரு ஃபைல்ல இம்போர்ட் பண்ணோம் அப்டின்னா, நான் அத ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். சோ அதுக்காக தான் இந்த மாடியூல்ஸ் அப்டின்றது கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஆ புரியுதா மாடியூல்ஸ்லாம் என்னன்னு சொல்லி? புரியுது, புரியுது. மெயினா வந்து இது எதுல யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஜாவா ஸ்கிரிப்ட்ல கூட இது வந்து ஒரு 25% அவ்வளோதான் வரும். பட் ரியாக்ட் கான்செப்ட் நம்ம போவோம் தெரியுமா? சோ அது வந்து கம்ப்ளீட்டா இந்த மாடியூல்ஸ் வச்சு தான் ஹேண்டில் ஆகுற மாரி இருக்கும். இப்ப Netflix மாரி நான் ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்றேன்னு வைங்களேன். அப்ப அதுல என்ன இருக்கும்? ம். எனக்கு நெறைய லைன் ஆஃப் கோட்ஸ் இருக்கும். கரெக்ட்டா? சோ பில்லியன்ஸ் லைன் ஆஃப் கோட்ஸ் வந்து எனக்கு இருக்கும். அப்படிதானே? சோ இப்ப அது என்ன ம். பண்ணுவாங்க எனக்கு, ஒவ்வொரு வாட்டியும் உட்கார்ந்து நான் இங்க எது இந்த இடத்துல இருக்கு அப்படி சொல்லி எனக்கு கண்டுபிடிக்க எனக்கு கஷ்டமாக கூடாது. கரெக்ட்டா? சோ அதே மாரி ம். ஒரே
ஃபைல்ல எனக்கு அவ்ளோ லைன் ஆஃப் கோட் எழுதுவாங்களா அப்படின்னா, எழுதலாம். பட் ஆனா வந்து நமக்கு ரொம்ப ஸ்லோ ஆகும். ரன் ஆகுற டைம் எல்லாமே நமக்கு ரொம்ப ஸ்லோ ஆகும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்க, இந்த மாரி ஃபங்ஷனாலிட்டீஸ் எல்லாத்தையுமே தனித்தனி ஃபைலா என்ன பண்ணிருவாங்க, எழுதி வச்சுருவாங்க. எழுதி வச்சுட்டு இப்ப தனித்தனி ஃபைல்ல இருக்குமா, இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுவேன்னா, மொத்தமா ஒரே ஃபைல்ல இம்போர்ட் பண்ணி வச்சுருவாங்க. அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்ப நான் எந்த காமன் ஃபைல்ல இம்போர்ட் பண்ணியிருக்கேனோ, அந்த ஃபைல நான் ரன் பண்ணாலே என்ன ஆயிரும், மித்த ஃபங்ஷனாலிட்டீஸ் எல்லாமே எனக்கு ஈஸியா ரன் ஆயிரும். ஸோ ரியாக்ட் கான்செப்ட் ஃபுல்லாவே வந்து இத பேஸ் பண்ணி தான் வர்ற மாரி இருக்கும். ஓகேவா? ரியாக்ட் ஃபுல்லாவே இப்படிதான் இருக்கும். புரியுதா? ஏதாவது டவுட்ஸ் புரியுது. இருந்ததுன்னா கேளு. ஓகேவா? ஓகே. ஸோ இப்ப இதுல வந்து சின்டாக்ஸ் குடுத்துருக்காங்க. எப்படி வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி இம்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸ்போர்ட் பண்றப்போ அதாவது ஒரு ஃபங்ஷன நான் இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அது வந்து எக்ஸ்போர்ட் ஆயிருக்கணும். எக்ஸ்போர்ட் ஆனா தான் என்ன பண்ண முடியும், என்னால வந்து இம்போர்ட் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ எப்படி சொல்றது? ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள். ஓகே. இப்போ ஏதோ ஒரு ஹோல்சேல் அந்த மாரி இருக்குன்னு வைங்களேன். இப்ப நான் அவங்க கிட்ட இருந்து ப்ராடக்ட்ட நான் வாங்கி வச்சேன் அப்டின்னா தான், அடுத்து என்னால என்ன பண்ண முடியும்? இன்னொரு 4 பேருக்கு என்னால அத சேல் பண்ண முடியும். கரெக்ட்டா? ஸோ அப்ப நான் இந்த இடத்துல இங்க நான் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்டின்னா, அதாவது நான் விக்கணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்? அந்த ப்ராடக்ட்ட அவங்க கிட்ட இருந்து வாங்கி வைக்கணும். கரெக்ட்டா? ஃபர்ஸ்ட்டே நான் என்ன பண்ணணும்? அவங்க கிட்ட ம். இருந்து என்னோட கடைக்கு நான் இம்போர்ட் பண்ணி வாங்கி வச்சா மட்டும் தான், அத என்னால என்ன பண்ண முடியும்? எக்ஸ்போர்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். கரெக்ட்டா? ஸோ அந்த ஹோல்சேல் ம். டீலர் தான் இந்த இடத்துல மாடியூல்ஸ் மாரி. ஸோ அவங்க கிட்ட இருந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், நானே வாங்கி நானே வித்துக்கிறேன். ஸோ அதான் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்றது. ஸோ எக்ஸ்போர்ட் பண்றப்போ என்ன பண்ணணும்னா, அதோட ஃபங்ஷன் நேம் என்ன அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணணும். அண்ட் தென் ஃபங்ஷன் நேம் ஆஃப் இதுல என்ன பண்றேன், பாராமீட்டர்ஸ் பாஸ் பண்றேன். இது வந்து சின்டாக்ஸ் தான், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இம்போர்ட் பண்றப்போ நான் என்ன பண்ணணும், என்னோட ஃபங்ஷன் நேம் சொல்லி அது எந்த ஃபைல்ல இருக்கு அப்படின்றத சொல்லணும். அதாவது நான் என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன், ஆனா அத யார்ட்ட இருந்து வாங்கியிருக்கேன் அப்படின்றத சொல்லணும். ஸோ அதுதான் இந்த இடத்துல எந்த ஃபங்ஷன் நான் வாங்குறேன், அண்ட் தென் எந்த ஃபைல்ல இருந்து அந்த ஃபங்ஷன் நான் எடுத்து யூஸ் பண்ண போறேன் அப்படின்றத சொல்லணும். புரியுதா? புரியுது, புரியுது. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்டுருங்க. ஏன்னா நெக்ஸ்ட் ரியாக்ட் பாக்குறப்போ ஃபுல்லாவே இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வச்சுதான் இருக்கும். ஓகேவா? ரியாக்ட் ஃபுல்லாவே இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தான். ஆ ஓகே, ஓகே. ஓகே. டவுட்ஸ் இருக்கா? நோட்ஸ் எடுக்கீங்களா? இந்த எடுத்துட்டு இருக்கேன். ஆ. ஒரே ஸோ நிமிஷம். இந்த இம்போர்ட், எக்ஸ்போர்ட் இதெல்லாமே வந்துட்டு நமக்கு கீவேர்ட்ஸ். ஓகேவா? ஸோ இத சேஞ்ச் பண்ண முடியாது. பட் ஃபங்ஷன் நேம், ஃபைல் நேம் இதெல்லாமே வந்து நம்ம சாய்ஸ். ஓகேவா? ஒரே நிமிஷம். இந்த சிஸ்டம் சிஸ்டம் ரீலோட். ஓகே. தென் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மாடியூல்ஸ். ஸோ இதுல நான் என்ன பண்றேன், மெயினா வந்து எனக்கு இருக்கக்கூடிய லைன் ஆஃப் கோட நான் பிரேக் பண்ணி என்ன பண்ணிக்கிறேன், தனித்தனி ஃபைல்ல நான் போட்டு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்படி நான் தனித்தனியா போட்டு வைக்கிறதால எனக்கு என்ன ஆகுது, ஈஸியா என்னால மெயின்டைன் பண்ண முடியும். ஈஸியா என்னால ரன் பண்ணி ஆக்சஸ் பண்ணவும் முடியும். ஓகேவா? அண்ட் ஆல்சோ இன்புட் அதே மாதிரி இப்போ நம்ம ம், இப்ப HTML, CSSல இப்ப CSS ஃபைல நான் கொண்டு வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், லிங்க்ரல் குடுத்து நான் இம்போர்ட் லிங்க்ரல் குடுத்து நான் இது கூட கனெக்ட் பண்ணி விடுவேன். கரெக்ட்டா? பட் இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு ஒரு ஃபைல இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா, தென் இம்போர்ட் அப்படின்ற கீவேர்ட் வந்து நான் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணணும், என்னால இம்போர்ட் பண்ண முடியும். அதே மாரி எனக்கு ஒரு ஃபைல எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், எக்ஸ்போர்ட் அப்படின்ற கீவேர்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ அதே மாரி இதுல வந்து HTTP புரோட்டோகால்ல இது யூஸ் ஆகும் அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது நம்ம சம்டைம்ஸ் இப்ப நம்ம ஃபைலே நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம்னு வைங்களேன் நம்ம லேப்ல. அதுல என்ன காட்டும், நமக்கு லோக்கல் ஹோஸ்ட்ன்னு காட்டும். கரெக்ட்டா? ஸோ அந்த லோக்கல் ஹோஸ்ட்ல வந்து ரொம்ப வந்து இந்த இம்போர்ட், எக்ஸ்போர்ட் அவ்வளோ யூஸ் ஆகாது. பட் நம்ம HTTPன்னு சொல்லிட்டு ஓப்பன் ஆகும் தெரியுமா நமக்கு சில வெப்சைட்ஸ். பேக் எண்ட் படிக்கும்போது அதெல்லாம் வரும். ஓகேவா? ஸோ அதுல இது பண்றப்போ என்ன ஆகும்னா, இந்த மாடியூல்ஸ் வந்து ஒர்க் ஆகும் அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? அதே மாரி நான் என்ன பண்ணேன், ஸ்கிரிப்ட் டேக்குள்ள தான் இத மென்ஷன் பண்ணி பண்ணுவேன். ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க பாருங்க.
ஸோ அவுட்புட் எனக்கு என்ன இருக்கு, ஜாவாஸ்கிரிப்ட் மாடியூல்ஸ் அப்படின்னு போட்டு ஜெஸ்ஸி இஸ் 40 இயர்ஸ் ஓல்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இருக்கு. ஓகேவா? ஸோ இதை எப்படி மாடியூல் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் H1ல என்ன பண்ணிட்டேன், ஜாவாஸ்கிரிப்ட் மாடியூல்ஸ் அப்படின்னு வச்சுட்டேன். தென் ஒரு p டேக்ல ஐடி ஈக்குவல் டு டெமோ அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். ஸோ எம்டி ஸ்பேஸ் வச்சிருக்கேன், எப்பவுமே நம்ம பிரிண்ட் பண்றதுக்கு வாங்குற மாதிரி. ஓகேவா? இப்போ ஸ்கிரிப்டட்குள்ள என்ன பண்ணிருக்கேன், ஸ்கிரிப்டட் டைப் மாடியூல் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கும்போது இருந்ததா. ஸோ டைப் என்ன வைக்கணும், மாடியூல் அப்படின்றத வச்சு ஸ்கிரிப்ட் டேக்குள்ள நான் எழுதணும். ஓகேவா? ஸோ அதனால தான் இங்க என்ன பண்ணிருக்காங்க, எனக்கு ஸ்கிரிப்ட் டைப் மாடியூல் அப்படின்றத போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ உள்ள என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் இம்போர்ட் பண்ணாதான் அதை எடுத்து பிரிண்ட் பண்ண முடியும். கரெக்டா? ஓகே. ஸோ இப்போ இம்போர்ட் மெசேஜ் ஃப்ரம் ./message.js. இந்த லைன்ல இப்ப என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு இம்போர்ட் பண்ணும் இந்த மெசேஜ் அப்படின்றது எனக்கு என்ன, ஃபங்க்ஷனோட நேம். ஓகேவா? ஸோ மெசேஜ் ஃபங்க்ஷனை எனக்கு இம்போர்ட் பண்ணும். ஃப்ரம் எதுல இருந்து எனக்கு இம்போர்ட் பண்ணும், அதாவது இந்த message.js அப்படின்ற ஃபைல்ல இருந்து இம்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். புரியுதா? இந்த லைன் புரிஞ்சுதா? புரிஞ்சிருக்கா? அதாவது message.jsன்ற அந்த JS ஃபைல்ல எனக்கு என்ன இருக்கு, மெசேஜ்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷனை எனக்கு இதுல இம்போர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். ஓகேவா? இப்போ என்ன பண்றேன், document.gentleman.id ல இந்த டெமோவை வாங்குறேன். வாங்கிட்டு .inner.html அப்படின்றத போட்டு என்ன பண்றேன், மெசேஜ் ஆஃப் அப்படின்றத கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மெசேஜ் ஆஃப் அப்படின்றது எனக்கு என்னது, என்னோட அந்த ஃபங்க்ஷன். கரெக்டா? ஸோ ஆக்சுவலா இப்போ நான் இந்த ஜெஸ்ஸி இஸ் 40 இயர்ஸ் ஓல்டுன்றத நான் இந்த கோட்ல நான் எங்கேயுமே எழுதல. கரெக்டா? பட் எப்படி இந்த அவுட்புட் வருது அப்படின்னா, இந்த இந்த ஃபைல் இருக்கு தெரியுமா, message.js. அந்த ஃபைல்ல மெசேஜ்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஃபங்க்ஷன் இருக்கும், அதுக்குள்ளதான் இந்த ஜெஸ்ஸி இஸ் 40 இயர்ஸ் ஓல்டுன்றது இருக்கும். ஸோ அங்க உள்ளத நான் என்ன பண்றேன், இந்த ஃபைல்ல கொண்டு வந்து நான் அதை இம்போர்ட் பண்ணிருக்கேன். இம்போர்ட் பண்ணி பிரிண்ட் பண்ண சொன்னதால அந்த ஃபைல்ல உள்ள டீட்டெயிலை இந்த இடத்துல கொண்டு வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணிருக்கு. புரியுதா? புரியுது. அப்ப நம்ம இதுல எக்ஸ்போர்ட்டே பண்ணலையே அப்படின்னா, எக்ஸ்போர்ட் எங்க பண்ணிருப்பாங்கன்னா, இந்த message.js ஃபைல் இருக்கா, அந்த இடத்துல என்ன பண்ணிருப்பாங்க, எனக்கு அந்த லைனோட எண்ட்ல, கோடோட எண்ட்ல வந்து எக்ஸ்போர்ட் message.js அப்படின்றத எனக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுல இருந்து எக்ஸ்போர்ட் ஆகனா மட்டும்தான் என்னால என்ன பண்ண முடியும், இந்த இடத்துல இம்போர்ட் பண்ண முடியும். எக்ஸ்போர்ட்டே பண்ணாம இம்போர்ட் பண்ணா வராது. ஓகேவா? அங்க எக்ஸ்போர்ட் பண்ணிருப்பாங்க, அதனாலதான் இங்க இம்போர்ட் பண்ண உடனே என்ன ஆகுது, எனக்கு இந்த மெசேஜ் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. புரிஞ்சுதா? புரிஞ்சுதுக்கா. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்டுருங்க. ஓகேவா? எக்ஸ்போர்ட். ஸோ எக்ஸ்போர்ட்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுல வந்துட்டு 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து நேம்ட் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் டிஃபால்ட் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இப்போ இதுல என்ன சொல்றாங்க, நேம்ட் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த ஃபங்க்ஷன் நேமை சொல்லி ஃபைல் நேமை சொல்லி நான் என்ன பண்ணுவேன், எக்ஸ்போர்ட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி பண்ணனா எனக்கு நேம்ட் எக்ஸ்போர்ட், அதாவது எனக்கு இந்த ஃபைல்ல இந்த ஃபங்க்ஷன் தான் வேணும் அப்படின்றது சொல்லி சொல்றது. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றது, இப்போ ஒரு ஃபைல் இருக்குன்னு வைங்களேன், அதுல நான் இப்போ வந்து இப்போ அந்த மெசேஜ்ன்றதே எடுப்போம். அதுல வந்து இப்போ நான் ஒரு 3 ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன்னு வைங்க. மெசேஜ்ன்னு வச்சிருக்கேன், அதுக்கப்புறம் வந்து ப்ரெசன்டேஷன், அடுத்து வந்து கேன்வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 3 ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன்னா, இப்போ எனக்கு இதுல இருந்து மெசேஜ்ன்ற ஃபங்க்ஷனை மட்டும்தான் எனக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். அப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன், எக்ஸ்போர்ட் அந்த ஃபங்க்ஷனோட நேமை கொடுத்து என்ன பண்ணுவேன், ஃப்ரம் அப்படின்னு போட்டு அந்த ஃபைல் நேம் கொடுத்து நான் பண்ணுவேன். அப்படி பண்ணா எனக்கு அது நேம்ட் எக்ஸ்போர்ட். இதுவே வந்து இன்னொரு இதுவும் வந்து இருக்கு. இன்னொன்னு வந்து என்ன, டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ நேம்ட் எக்ஸ்போர்ட்ல நான் என்ன பண்றேன், எனக்கான அந்த நேம் என்ன அப்படின்றத, எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் தான் வேணும் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணி சொல்றேன். டிஃபால்ட் எக்ஸ்போர்ட்ல என்ன ஆகும்னா, இப்போ நான் 3 ஃபங்க்ஷன் சொன்னேன் தெரியுமா, மெசேஜ், ப்ரெசன்டேஷன், கேன்வா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 3யுமே என்ன பண்ணிரும், சேர்த்து மொத்தமா எக்ஸ்போர்ட் பண்றது தான் டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்றது. ஓகேவா? ஓகே. புரியுதா? டிஃபால்ட் எக்ஸ்போர்ட்னா என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்கோ எல்லாத்தையுமே என்ன பண்றோம், சேர்த்து எக்ஸ்போர்ட் பண்ணிடும். நேம்டு எக்ஸ்போர்ட் அப்படின்னா எனக்கு என்ன ஃபைல், அதாவது என்ன ஃபங்க்ஷனை நான் எக்ஸ்போர்ட் பண்ண சொல்லி சொல்றேனோ அதை மட்டும் எனக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இதுல என்ன சொல்றாங்கன்னா, இதுலயும் வந்துட்டு நேம்ட் எக்ஸ்போர்ட்லயே வந்து ரெண்டு விதமா பண்ணலாம்னு சொல்றாங்க. ஒண்ணு வந்து இன்லைனாவும் பண்ணலாம், இல்லைன்னா எனக்கு பாட்டம்ல மொத்தமா சேர்த்தும் பண்ணலாம்.
ஸோ இன்லைனா பண்றது என்ன அப்படின்னா, இப்போ கான்ஸ்ட் நேம் ஜெஸி இருக்கு. கான்ஸ்ட் ஸ்டேஜ்ல 14 இருக்கு. இதுல நான் என்ன பண்றேன், ஒவ்வொரு லைன்லயும் என்ன பண்றேன், எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் கரெக்டா. இந்த மாதிரி ஒவ்வொரு லைன்லயும் நான் எக்ஸ்போர்ட் கொடுத்தேன் அப்படின்னா அதை வந்து இன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா. இப்போ நம்ம HTML பார்த்தோம், நம்ம CSSன்றப்போ இன்லைன் CSSனா நம்ம என்ன பண்ணுவோம், அது பக்கத்துலயே ஸ்டைல் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு நான் எழுதுனேன் கரெக்டா. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல ஒவ்வொரு லைனுக்கு முன்னாடியும் நான் எக்ஸ்போர்ட்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி இப்படி நான் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம்னா பாட்டம்ல மொத்தமா சேர்த்து என்ன பண்றேன், எல்லாத்தையும் எக்ஸ்போர்ட் பண்றேன். இதுல என்ன ஆகுது, எனக்கு இப்ப கான்ஸ்ட் நேம் ஜெஸி இருக்கு, கான்ஸ்ட் ஸ்டேஜ் 40 இருக்கு. அப்ப நான் மொத்தமா என்ன பண்றேன், எக்ஸ்போர்ட்ல நேம் கமா ஏஜ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அப்ப என்ன பண்ணும், எனக்கு இது நேமையும் ஏஜையும் எக்ஸ்போர்ட் பண்ணும். இல்ல எனக்கு வந்து நேம் மட்டும் எக்ஸ்போர்ட் ஆனா போதும்னு நான் நினைக்கிறேன்னா என்ன பண்ணணும், இந்த கர்லி ஃப்ரேஸ்க்குள்ள நேம் மட்டும் கொடுத்தனா நேம் மட்டும் எக்ஸ்போர்ட் ஆகும். எந்த விஷயத்த நான் எக்ஸ்போர்ட் பண்றேனோ அந்த விஷயத்த தான் என்னால இம்போர்ட்டும் பண்ண முடியும். ஓகேவா. ஒரு விஷயத்த வாங்கினா தானே அது விற்க முடியும் கரெக்டா. அந்த மாதிரிதான். ஓகேவா. இப்ப நான் வந்து இந்த இடத்துல ஏஜ் வாங்கவே இல்லைன்னு வைங்களேன், நேம மட்டும் தான் எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கேன். இதுவே இம்போர்ட் ஃபைல்ல போயிட்டு ஏஜ வந்து எனக்கு இம்போர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னா அது எரர் அடிக்கும் எனக்கு. ஏன்னா நான் அதை எக்ஸ்போர்ட்டே பண்ணல கரெக்டா. இப்ப இதுவே நான் ரெண்டையும் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல போயிட்டு இம்போர்ட் பண்ணனா ரெண்டுமே எனக்கு இம்போர்ட் ஆகும். ஓகேவா. புரிஞ்சுதா நேம்ட் எக்ஸ்போர்ட். இதுல என்ன மென்ஷன் பண்றேன், நான் என்ன வேரியபிள் சொல்றேனோ ஆர் நான் என்ன ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்றேனோ அந்த ஃபங்க்ஷனோட நேம சொல்லி சொல்றேன். அதான் நேம்ட் எக்ஸ்போர்ட். புரிஞ்சுதுக்கா. இப்போ இதுவே டிஃபால்ட் எக்ஸ்போர்ட். ஸோ டிஃபால்ட் எக்ஸ்போர்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா டிஃபால்ட் அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ இப்போ நான் இதுக்கு முன்னாடி நேம்ட் எக்ஸ்போர்ட்ல என்ன பண்ணேன், அந்த நேம் யாரு அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணேன் கரெக்டா. ஸோ டிஃபால்ட் எக்ஸ்போர்ட்ல எனக்கு என்ன பண்ணிருக்காங்க, எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஃபங்க்ஷன் நேம் அப்படின்றத கொடுத்துட்டு பாராமீட்டரா கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இம்போர்ட் பண்றப்போ என்ன ஆகும் எனக்கு, ஸோ இந்த ரேண்டம் நேம் எனக்கு எதை மென்ஷன் பண்ணுதுன்னா அந்த ஃபைல் இருக்கும் இல்லையா. ஸோ நான் ஒரு ஃபைலை எக்ஸ்போர்ட் பண்ண இல்லையா, ஸோ அந்த ஃபைல்ல எந்த ஃபங்க்ஷன்ல வேணாலும் நான் என்ன பண்ணிக்கலாம், எனக்கு இந்த இடத்துல நான் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. இப்போ அதில் 3 ஃபங்க்ஷன் இருக்குன்னா அந்த 3 ஃபங்க்ஷன்ல எதை வேணாலும் நான் இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ ஃப்ரம் எனக்கு அந்த ஃபைல் நேம் யாரு அப்படின்றத நான் சொல்லணும். புரியுதா. புரியுதுக்கா, புரியுது. ஓகேவா. சோ இப்ப இதுவே வந்து நான் டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் பண்ணேன் அப்படின்னா இதுல வந்து என்ன ஆகும், எனக்கு எரர் அடிக்கிறது கம்மியாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எப்படி அப்படின்னா, இப்ப நான் நேம்ட் எக்ஸ்போர்ட்ல வந்து நான் இப்போ நேம மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன்னு வைங்க, ஏஜ்ன்ற விஷயத்த நான் இந்த இடத்துல எக்ஸ்போர்ட் பண்ணவே இல்லை. தெரியாம நான் அந்த இடத்துல போயிட்டு என்ன பண்றேன், இம்போர்ட் ஏஜ் அப்படின்றத கொடுத்தேன்னா எனக்கு என்ன பண்ணும், கண்டிப்பா எரர் அடிக்கும் கரெக்டா. இதுவே நான் டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் யூஸ் பண்ணா என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்கா எல்லா ஃபங்க்ஷனுமே ஆர் எல்லா வேரியபிள் நான் என்னெல்லாம் டிக்ளேர் பண்ணிருக்கணும் எல்லாமே மொத்தமா எனக்கு எக்ஸ்போர்ட் ஆயிடும் கரெக்டா. சோ அப்ப என்ன ஆகும், எனக்கு இம்போர்ட் பண்றப்போ எரர் ப்ராப்ளம் வர்றது சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா. அதே மாதிரி ஓகே. ஓகே. இப்போ டிஃபால்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல என்ன பண்ணிருக்காங்க, எனக்கு யூ கேன் கிரியேட் அனதர் ஃபைல் நேம்டு message.as அண்ட் யூஸ் இட் ஃபார் த ரிமோட். ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன், யூ கேன் ஒன்லி ஹேவ் ஒன் டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் இன் திஸ் ஃபைல். இப்போ நான் இதுல என்ன பண்ணிருக்காங்க, கான்ஸ்ட் மெசேஜ் ஆஃப் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடிலாம் வேரியபிள் வச்சோம் கரெக்டா. இப்போ இதுல மெசேஜ் அப்படின்ற ஃபங்க்ஷன் எடுத்திருக்கேன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள கான்ஸ்ட் நேம் ஜெஸி இருக்கு, கான்ஸ்ட் ஸ்டேஜ் 40 இருக்கு. 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ ரிட்டர்ன்ல நேம் பிளஸ் கோட்ஸ்குள்ள இஸ் அப்படின்றத கொடுத்துருக்கேன், பிளஸ் ஏஜ் அப்படின்றத கொடுத்துட்டு பிளஸ் இயர்ஸ் ஓல்டு அப்படின்றத கொடுத்துருக்கேன் கரெக்டா. இந்த நேம் அண்ட் ஏஜுக்கு பதிலாக யார் வருவா, இந்த இடத்துல எனக்கு என்ன வேல்யூ இருக்காங்களோ அந்த வேல்யூ வருவாங்க. ஸோ ஏதாவது நம்ம பிரிண்ட் பண்றோம்னா ஜாவாஸ்கிரிப்ட்ல பிளஸ் யூஸ் பண்ணி பண்ணுவோம் கரெக்டா. ஸோ எல்லாமே நம்ம முன்னாடியே பார்த்த கான்செப்ட் தான். ஓகே. இப்போ நான் அந்த ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணிருக்கேன், எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் மெசேஜ் அப்படின்றத கொடுத்துருக்கேன். ஓகேவா. ஸோ எக்ஸ்போர்ட் அப்படின்றது கீவேர்ட் தான், டிஃபால்ட் எக்ஸ்போர்ட்ல இதுவும் டிஃபால்ட் அப்படின்றது எனக்கு கீவேர்ட் தான். எதை எக்ஸ்போர்ட் பண்ணணும், எனக்கு இந்த மெசேஜ் அப்படின்ற ஃபங்க்ஷனை எக்ஸ்போர்ட் பண்ணு நான் சொல்லியிருக்கேன். அப்ப என்ன பண்ணுது, எனக்கு மெசேஜை எக்ஸ்போர்ட் பண்ணுது. ஆக்சுவலா இங்க நம்ம ஒரு இது பார்த்தோம்ல, ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோமா, ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோமா, இம்போர்ட் மெசேஜ் ஃப்ரம் message.js அப்படின்னு சொல்லிட்டு போட்டேனா. ஸோ அந்த message.js ஓட ஃபைல் தான் வந்துட்டு இங்க கொடுத்துருக்காங்க. இங்க எத்தனை ஸ்லைட் பார்க்கலையே,
இந்த இருக்கா. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணியிருப்பேன், மெசேஜ் ஃபைல்ல நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தா மட்டும்தான் என்னால என்ன பண்ண முடியும், இந்த இடத்துல எடுத்து என்னால இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ அங்க இருக்கிற அந்த ஜெர்சி அண்ட் தென் ஏஜ் வந்து 40 அப்படின்றதா என்ன ஆகுது, இந்த இடத்துல எனக்கு ஃபங்க்ஷனா பாஸ் ஆகி இந்த இடத்துல எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. புரிஞ்சுதா இப்போ? புரிஞ்சுதுக்கா, புரிஞ்சுது. ஸோ இதுக்கப்புறமா வந்து இம்போர்ட்டும் வந்து 2 waysல பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம் அப்படின்னா நான் என்ன பண்ணுவோம், ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல, இங்க ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோமா? ஓகே. ஸோ எக்ஸ்போர்ட் பண்றப்போ எனக்கு என்ன பண்ணணும், நேம்டு எக்ஸ்போர்ட்டா இருந்ததுன்னா நான் இந்த மாதிரி கர்லி பிரேசஸ்க்குள்ள தான் நான் எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இதுவே வந்து எனக்கு நார்மல் எக்ஸ்போர்ட்டா இருந்தது, டிஃபால்ட் எக்ஸ்போர்ட்டா இருந்ததுன்னா அதுக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ அதான் இங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்போர்ட்ஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்டட் யூசிங் கர்லி பிரேசஸ். ஸோ நேம்டு எக்ஸ்போர்ட்டா இருந்ததுன்னா நான் கர்லி பிரேசஸ்க்குள்ள என்ன பண்ணணும், எனக்கு யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்றேன். ஓகேவா? டிஃபால்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு அந்த மாதிரி பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இதுக்கு முன்னாடி டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் பார்த்தோமா, ஸோ இதுல என்ன பண்ணல, எனக்கு கர்லி பிரேஸ் எதுவுமே போடல. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன், நேம்டு எக்ஸ்போர்ட்டை எப்படி இம்போர்ட் பண்றது, ஸோ இம்போர்ட் ஃப்ரம் நேம்டு எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல என்ன பண்ணிருக்காங்க, அவுட்புட் எனக்கு ஜாவாஸ்கிரிப்ட் மாடியூல்ஸ் இருக்கு, மை நேம் இஸ் ஜெர்சி, ஐ எம் 40 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இதுல என்ன பண்றேன், h1 டேக்ல ஜாவாஸ்கிரிப்ட் மாடியூல்ஸ் அப்படின்றத வச்சிருக்கேன். ஸோ இந்த h1 டேக் எனக்கு இங்க வரும். நெக்ஸ்ட் ஒரு PID டெமோ அப்படின்றத வாங்கி வச்சிருக்கேன். இப்போ சேம் அதே மாதிரி தான் ஸ்கிரிப்ட் டைப் மாடியூல் அப்படின்றத நம்ம கொடுக்கணும்னு சொல்லி பார்த்தோமா, ஸோ கொடுத்தாச்சு. தென் இம்போர்ட்குள்ள நான் என்ன பண்ணிக்கலாம், இதுக்கு முன்னாடி நான் எப்படி இம்போர்ட் பண்ணேன், ஆக்சுவலா இம்போர்ட் மெசேஜஸ் ஃப்ரம் அப்படின்னு கொடுத்து மெசேஜ் நேமை கொடுத்தேன். கரெக்டா? லைக் அதாவது என்ன பண்ணிருந்தேன், அந்த ஃபங்க்ஷனை நான் டிஃபால்ட் எக்ஸ்போர்ட்ல எக்ஸ்போர்ட் பண்ணதை இம்போர்ட் பண்றப்போ இந்த ஃபங்க்ஷன் சொல்லி சொன்னேன். கரெக்டா? இப்போ இதுவே நேம்டு எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நம்ம இப்படியும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அங்க நேம் அண்ட் ஏஜை நான் கர்லி ஃப்ரேசஸ் கொடுத்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணேன். கரெக்டா? ஸோ அதே மாதிரி இங்க என்ன பண்றேன், இம்போர்ட் பண்றப்போ நேம் கமா ஏஜ் அப்படின்றத கொடுத்து ஃப்ரம் person.js அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். அப்ப என்ன பண்ணும், person.js அப்படின்ற ஃபைல்ல இருந்து நேம் அண்ட் ஏஜ் யார் இருக்கா அப்படின்றத இந்த இடத்துல கொண்டு வந்து இம்போர்ட் பண்ணும். ஓகேவா? இம்போர்ட் பண்ணதுன்னா என்ன பண்ணிக்கலாம், நம்ம இந்த ஃபைல்ல அந்த வேல்யூஸை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஒன்ஸ் அந்த ஃபைல்ல, அதாவது person.jsல எனக்கு இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் ஆகி இருக்கணும். ஓகேவா? இங்க பண்ணியிருக்கேனா, ஸோ இதுதான் person.jsன்னு வைங்க. ஸோ எக்ஸ்போர்ட் நேம் கமா ஏஜ் இந்த எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தா மட்டும்தான் எனக்கு என்ன ஆகும், இந்த இடத்துல வந்துட்டு இம்போர்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இம்போர்ட் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறப்ப இம்போர்ட் ஆகும். ஸோ இதுக்கப்புறமா டெக்ஸ்ட்ன்ற ஒரு வேரியபிள் எடுத்திருக்கேன், மை நேம்ஸ் அப்படின்னு போட்டு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகுற மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ என்ன பண்ணுது, ஸோ இந்த டெக்ஸ்ட்ல நான் ஸ்டோர் பண்ணிட்டேன்னா இப்போ இந்த டெக்ஸ்ட்டை நான் என்ன பண்ணியிருக்கேன், டாம் மெத்தட் மூலமா இந்த ஐடியை வாங்கி இந்த டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். இதுல யார் இருக்கா, மை நேம் இஸ், அப்புறம் நேம்க்கு பதிலாக யார் வந்துருவா, ஜெஸ்ஸி வந்துரும், அண்ட் ஐ எம் 40 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ நேம்டு எக்ஸ்போர்ட் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, கர்லி பிரேசஸ்க்குள்ள தான் நான் எக்ஸ்போர்ட் பண்ணுவேன். இம்போர்ட் பண்றது நம்ம கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணி பண்றோம். இதுவே டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், கர்லி பிரேஸ் எதுவுமே யூஸ் பண்ணாம டிஃபால்ட் அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி எனக்கு என்ன ஃபங்க்ஷனை எக்ஸ்போர்ட் பண்ணுமோ அதை நம்ம நேமை வந்து கொடுக்குறோம். அதே மாதிரி இம்போர்ட் பண்றப்பவும் டைரக்டாவே இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? புரியுதா, இல்ல குழப்புதா, கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கா? புரியுது இல்ல? ஓகே. ஓகே, அதே எக்ஸாம்பிள் தான் அகைன் கொடுத்துருக்காங்க. இது வந்து டிஃபால்ட் எக்ஸ்போர்ட்க்கு. இங்க வந்து நேம்டு எக்ஸ்போர்ட் பார்த்தோமா, ஸோ இதுல வந்து டிஃபால்ட் எக்ஸ்போர்ட்க்கு எப்படி ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தா அதே எக்ஸாம்பிள் தான். ஸோ இம்போர்ட் மெசேஜ் ஃப்ரம் என்ன பண்ணிருக்கேன், மெசேஜ்.jsல இருந்து மெசேஜ்ன்ற ஃபங்க்ஷன் நான் இம்போர்ட் பண்ணிருக்கேன். பண்ணிட்டு document.getElementById இந்த டெமோன்ற ஐடியை வாங்கி இந்த மெசேஜ் ஆஃப்ன்ற ஃபங்க்ஷனை கொடுத்துருக்கேன். இப்போ என்ன ஆகும், எனக்கு அந்த இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல அந்த மெசேஜ்.js ஃபைல் பார்த்தோம்ல, ஸோ அதுல இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து எனக்கு இங்க வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஆக்சுவலா இந்த வேல்யூ எதுல உள்ளது, மெசேஜ்.js அப்படின்ற அந்த ஃபைல்ல உள்ளது. ஓகேவா? அந்த ஃபைல்ல மெசேஜ்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ள நான் இதை டிக்ளேர் பண்ணி வச்சிருக்கேன். அதை இங்க இம்போர்ட் பண்றப்போ இந்த ஃபைல்ல என்னால என்ன பண்ண முடியும், பிரிண்ட் பண்ணி பார்க்க முடியும். ஓகேவா? புரியுது. ஓகே. இப்போ ரீநேம், இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட். இதுல வந்து ஆக்சுவலா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா,
இப்போ சம்டைம்ஸ் எனக்கு என்ன என்ன எரர் வரும் அப்படின்னா, ஃபைல் நேம் நான் ஏதாவது தப்பா குடுத்துருப்பேன். இப்போ ஃபங்ஷன் நேம் ஒண்ணு டிக்ளேர் பண்ணியிருப்பேன். ஃபைல் நேம் வேற குடுத்துருப்பேன். அண்ட் எக்ஸ்போர்ட் பண்றது வேற. ஸோ இந்த மாரி மாத்தி மாத்தி நான் குடுக்குறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்றப்போ எனக்கு என்ன ஆகுது, நெறைய டிஃபிகல்டீஸ் வருது. ஓகேவா? ஸோ அத சால்வ் பண்றதுக்கு தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இதுல வந்து ஒரு நியூவா என்ன கொண்டு வந்தாங்கன்னா, நான் என்ன ஃபங்ஷன் அதாவது என்ன ஃபைல் நேம் நான் வைக்கிறேனோ, அதே ஃபைல் நேம்ல நான் ஃபங்ஷனையும் டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அப்ப இதனால எனக்கு என்ன ஆகும்னா, என் ஃபைல் நேமும் அதே தான் இருக்கும். என் ஃபங்ஷன் நேமும் அதே தான் இருக்கும். அண்ட் நான் எக்ஸ்போர்ட் பண்றதும் அதே தான் இருக்கும். அததான் வந்து இதுல சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இப்ப நம்ம இந்த எக்ஸாம்பிள்ல பார்த்தாலே நமக்கு தெரியும். இப்ப என்ன ஆகுது எனக்கு மெசேஜ் அப்படின்றது ஃபங்ஷன் கரெக்ட்டா? ஸோ அதோட நேமும் மெசேஜ் தான். இது ஃபைல் நேம்ன்னு பார்த்தோம். ஃபைல் நேமும் மெசேஜ் தான். அண்ட் இந்த இடத்துல நான் எக்ஸ்போர்ட் பண்ணேனா, எக்ஸ்போர்ட் பண்ணதும் எனக்கு மெசேஜ் தான். புரியுதா? ஸோ ஃபங்ஷன் நேமு, ஃபைல் நேம் 2த்தையுமே நான் சேமா வச்சுட்டேன் அப்படின்னா, இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்றப்போ எனக்கு என்ன இருக்காது, ப்ராப்ளம் இருக்காது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணி தான் இந்த இத கொண்டு வந்தாங்க. ஸோ அததான் வந்து இதுல சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஆ. ஓகே. ஸோ அண்ட் ஆல்சோ இத எப்படி ரீநேம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நான் எக்ஸ்போர்ட் பண்றப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், ஃபங்ஷன் 1 as N1 இப்படி நான் குடுத்தேன் அப்படின்னா, என்னோட ஃபங்ஷன் 1 அப்படின்றத இது என்ன பண்ணிக்கும், N1 அப்படின்ற நேமுக்கு அத அசைன் பண்ணி எடுத்துக்கும். ஓகேவா? இது வந்து நேம நான் எப்படி சேஞ்ச் பண்றேன் அப்படின்ற மாரி. ஸோ அதே மாரி நான் என்ன பண்றேன், ஃபங்ஷன் 2 அப்படின்றத நான் என்ன பண்ணிக்கிறேன், N2 இந்த மாரியும் குடுக்கலாம். ஸோ இப்படி நான் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, தென் இம்போர்ட் பண்றப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த நேம் நான் சேஞ்ச் பண்ணேனா, ஸோ அந்த நேம வச்சே நான் என்ன பண்ணிக்கலாம், இம்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. புரியுதா? புரியுது. அதே மாரி இப்போ நான் எக்ஸ்போர்ட் பண்றப்போ டைரக்ட்டா எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன். பட் இம்போர்ட் பண்றப்போ நான் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, அப்படியே நம்ம மாத்திக்கலாம். ஸோ ஃபங்ஷன் 1 as N1, ஃபங்ஷன் 2 as N2 இந்த as அப்படின்ற இந்த கீவேர்ட் யூஸ் பண்ணி நான் என்ன பண்றேன், இந்த மாரி ஃபங்ஷன் நேம நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து எக்ஸ்போர்ட் ஆகுறப்ப என்ன பண்றேன், ரீநேம் பண்றேன். இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், இம்போர்ட் ஆகுறப்போ எப்படி வந்து ரீநேம் பண்றாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுது. ஓகே. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? புரியுதா? இம்போர்ட் எதுக்கு, எக்ஸ்போர்ட் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு? ஆர் ஆ, கன்ஃப்யூஸ் பண்றேனா? புரியுதுக்கா, புரியுது. நெக்ஸ்ட் ரியாக்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து இப்படிதான் இருக்கும். ஸோ அதுல எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ன்ற ஃபைல் இருக்கும். அடுத்து ஆப் ஃபைல் இருக்கும். எல்லாமே வந்து ஒவ்வொரு ஃபைல்லயும் என்ன பண்ணிருவாங்கன்னா, ஒவ்வொரு காம்போனன்ட் அப்படின்ற மாரி சொல்லிருவாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு ஃபைல் அதாவது எனக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையுமே தனித்தனி ஃபைலா நான் எழுதுவேன். தனித்தனி ஃபைலா எழுதிட்டு எல்லா ஃபைலையும் அட் த எண்ட்ல எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். எக்ஸ்போர்ட் பண்ணி என்ன பண்ணுவோம்னா, மொத்தமா ஒரே ஃபைல்ல வந்து இம்போர்ட் பண்ணிருவோம். அப்ப என்னோட அவுட்புட் பார்க்கறப்போ வந்து எனக்கு ஈஸியா இருக்கும். அந்த மாரி கொண்டு வர்றது. ஆ, இப்போ நம்ம இந்த விஷுவலையும் ஓபன் பண்ணோம்னு வைங்களேன். இப்ப நான் விஷுவல் ஓபன் பண்ணேன் அப்படின்னா, இது சும்மா ஒரு ஃபைல் ஓபன் பண்றேன்னு வைங்க. அக்கா, ரியாக்டோட கோட் எப்படி இருக்குன்னு காமிங்களேன். ஆ ரியாக்டோட கோட் எப்படி இருக்குன்னு காமிங்களேன். ரியாக்ட் கோடா? வெயிட் ம். பண்ணுங்க வரேன். எடுத்துட்டு ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். வெயிட் பண்ணுங்க.